பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பொறிகள் வழியாக பிறக்கும் ஆசைகளை அழித்தவன் உண்மையான ஒழுக்க நெறியில் நிலைநிற்பவர் நிலையான வாழ்க்கை வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. எல்லாவற்றையும் ஆளும் இறைவனின் திருவடிகளை சரணடைவதன் மூலம் ஒரு மனிதன் மனக்கவலை கடந்து நிம்மதியடைய முடியும் என்ற ஆன்மீக உண்மையை வலியுறுத்துகிறது. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை தஞ்சம் என்று அடைந்தவர்கள் பிறவிக் கடலை நீந்துவார். அவ்வாறு சேராதவர்கள் பிற கடல்களை கடக்க முடியாமல் துன்பத்தில் மூழ்குவார். கோலில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. எண்வகை குணங்களைக் கொண்ட இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை, கேட்காத செவி, காணாத கண் போன்ற பயனில்லாத பொறிகளைப் போன்றது என உணர்த்துகிறது. இறைவன் அருளை போற்றாத வாழ்வு பயனற்றது என்பதை இது விளக்குகிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்கின்றவர்கள் பிறவியாகிய பெரிய கடலை கடந்து முக்தி அடைவார்கள். அந்த திருவடிகளை சேராதவர்கள் கடக்க முடியாமல் பிறவிச் சூழலிலேயே மூழ்குவார்கள் என்று கூறுகிறது.